இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இறை வழிபாட விட சித்தர் வழிபாடு அதிகமாயிருச்சு. அத நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு, இப்போ வரைக்குமே அத தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சித்தர் வழிபாடோட மகிமை எப்படிப்பட்டது? இறை வழிபாடுக்கும், சித்தர் வழிபாடுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல ஆன்மீக வேல்டு நிறுவனத்தாருக்கும், ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், உங்களுக்கும், அனைவருக்கும், நம்ம நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சதில் பெருமை அடைகிறேன். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து அமெரிக்காக்காரன் வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் வந்துட்டான், ரஷ்யாவில் வந்துட்டாங்க, ஜெர்மனியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிறேன், அமெரிக்காவில் வந்து 100 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, நான் பேண்ட் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. லேடிஸ்லாம் வந்து புடவை கட்டியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தை அப்படியே பார்த்துட்டு அவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய தெய்வம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வராங்க. அமெரிக்காவில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு இந்து கோயில் கட்டியிருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய நாட்டில், ஏன் துபாயில் கூட கட்டியிருக்காங்க. இது மாதிரி ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை வந்து பிடிக்காது, ஏற்ற வீட்டில் ஒரு அக்காவை பிடிக்கும். ஏற்ற வீட்டில் அவங்க வந்து ஏதோ அவங்கள பிடிக்கும். ஆனால் நம்ம அம்மா அப்பா ஊட்டி கொடுப்பாங்க, பாத்ரூம் கழுவி விட்டுருப்பாங்க, அவங்கள பிடிக்காது. அதான் நம்ம குலதெய்வம். நம்ம குலதெய்வம் வந்து எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் இல்லாமல் எதுவுமே போய் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஐடி கார்டு மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி குலதெய்வம் அது. அவங்களே யாருன்னா சித்தர்கள். குலதெய்வம் யாருன்னா சித்தர் தான், அவங்க சிவன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியோ அவங்க வந்து அப்படியே சித்தர்கள் என்ன தன்னை புரிஞ்சு எதுவுமே பேசாமல் சித்தர் வழிபாடு அதுதான். சித்தர்னா சிவன் தான். அந்த வழிபாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வந்து பல மாதங்கள் கூட தியானத்தில் உட்காந்து சாப்பிடாம, குளிக்காமல், பாத்ரூம் போகாமல் அப்படியே உட்கார முடியும்னா சித்தர்கள் மட்டும்தான். அவங்க தான் வானத்தில் பறக்க முடியும், தண்ணியில் மிதக்க முடியும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ திருவண்ணாமலைலாம் நீங்கள் அப்படியே பத்மாசனம் உட்காந்து பறந்து போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு நியூஸ்லேயே நம்ம போட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், நேரடியாகவும் பார்த்துருக்கேன். ஏன்னா ரோப்பு கட்டிட்டாங்களா அப்படின்னா நினைப்போம்ல, நான் லைவாகவே பார்த்தேன். ஏன்னா நானும் அந்த வழிபாட்டில் இருக்கிறேன்னா அவங்க எங்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ நான் அந்த மாதிரி பார்த்துருக்கோன்னா, நம்ம குலதெய்வங்கள் வந்து சித்தர்கள் தான். மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக இப்போ எங்கள் ஊர்லாம் தூத்துக்குடி வச்சுங்களேன், நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் கோயிலே வச்சுருப்போம். தனியாக இருக்கும், பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருப்போம். எங்கள் குலதெய்வம் மட்டும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போய் டெய்லி காலையில் சாயங்காலம் வருஷத்தில் ஒரு வாட்டி கொடை இங்கேருந்து நான் போவேன். அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். அதை வந்து வேண்டாதவங்க தான் அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. அட்ரஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ அவங்க பரம்பரையே காணாமல் போயிடும்.